மாணவிகள். புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினையை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலக சாதனை படைத்த மாணவிகள். முதலமைச்சர், சபாநாயகர், மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அமெரிக்க ஏகாதிபத்திய இஸ்ரேல் அரசுக்கு கடும் கண்டனம். புதுச்சேரியில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மறைந்த புதுச்சேரி மாநில INTUCயின் தலைவர் ரவிச்சந்திரனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. பாரதிதாசன் கலைக்கல்லூரி அருகே நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கிய காங்கிரசார். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினையை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி உலக சாதனை படைத்த மாணவிகள் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் இலச்சினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி இலச்சினை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டன. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்நிலையில் 750 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி இலச்சினை வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தினை கிரசன் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழு வீச்சில் செய்து வந்தனர். இந்த செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து மாணவிகள் வாழ்த்து பெற்றனர். மேலும் ராக் குழுமத்தின் தலைவர் ஜனாப் முகமது ஃபாரூக், முதன்மை செயலாளர் ஹரிதேவன், செயலாளர் சரவணன், ராக் குழுமத்தின் இயக்குனர் ரஃபீண்டர் ஹென்றி, ராக் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் உஷாராணி, பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அபிஷேகப்பாக்கம் சமூக ஆர்வலர் சிவா மற்றும் விழிகள் அறக்கட்டளையின் நிர்வாகி பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவிகளை வெகுவாக பாராட்டினர். அமெரிக்க ஏகாதிபத்திய இஸ்ரேல் அரசை கண்டித்து புதுச்சேரியில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க ஏகாதிபத்திய இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வலியுறுத்தியும் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முகமது அலி தலைமை தாங்கினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை, மூத்த வழக்கறிஞர் சங்கரன், ஈரம் ராஜேந்திரன், கல்வியாளர் இளங்கோ, மார்க்சிய பொது உடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசர், AAUTUC செயலாளர் சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பாவாணன், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ, சிங்காரவேலர் அமைப்பு சகாயராஜ், பச்சையப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பலர் கலந்து கொண்டு அமெரிக்க ஏகாதிபத்திய இஸ்ரேல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள சத்குரு மகான் கணபதி சுவாமிகளின் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற அவரது 23ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகளின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் நடைபெற்றது. குரு பூஜை விழாவின் தொடக்கமாக மகா குரு தீப ஆராதனை நடைபெற்றது. இந்த தீப ஆராதனையை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர் திருவாசக செம்மல் அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் ஆகியோர் திருவாசகம் படித்தனர். 121 வயதில் ஜீவ சமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை செய்து வரும் அண்ணாமலை கார் ஜுவல்லரியின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு விமர்சையாக தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு தொடங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே 100 அடி சாலை நடேசன் நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் பக்கிரிசாமி, அவரது குடும்பத்தினர் மற்றும் பெடரல் பேங்கின் துணைத் தலைவர் ஜாவித் பினி
உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து அலாய் வீலை மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் PNI உறுப்பினர்கள் சக்திவேல், ஸ்ருதி, முகேஷ், இனியவன், மணிவேலன், மகேந்திரன், பவர், முருகன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், கார்த்திகேயன், மூர்த்திபாபு, சந்தோஷ் மற்றும் வாடிக்கையாளர்கள், PNI உறுப்பினர்கள், மலர்ச்சி மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை கார் ஜுவல்லரியின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வடமங்கலத்தில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அப்பள்ளியை சேர்ந்த மாணவி ஷாலினி தேவி 600க்கு 593 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். புதுச்சேரி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவி ஷாலினி தேவி 600க்கு 593 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவரை பாராட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவசுப்பிரமணி முதலிடம் பிடித்த மாணவி ஷாலினி தேவிக்கு சால்வை அணிவித்தும் ஊக்கத்தொகை கொடுத்தும் மாணவியையும் மாணவியின் பெற்றோரையும் கௌரவித்தார். உப்பளம் நேதாஜி நகரில் இயங்கி வரும் புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவி சுகன்யாவை பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரிகள் வெகுவாக பாராட்டினர். உப்பளம் நேதாஜி நகரில் உள்ள புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் இந்த வருடம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அப்பள்ளியை சேர்ந்த மாணவி சுகன்யா 500க்கு 453 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். அந்த மாணவியை பள்ளியின் தாளாளர், முதல்வர், அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாராட்டி மகிழ்வித்தனர். மறைந்த புதுச்சேரி INTUCயின் மாநில தலைவர் ரவிச்சந்திரனின் 3ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டதை ஒட்டி புதுச்சேரி பாரதிதாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே காங்கிரசார் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கினர். INTUCயின் முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அருகே நீர்மோர் பந்தல் ஏற்படுத்தப்பட்டு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் தலைமை தாங்கினர். இதனைத் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த INTUCயின் முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரனின் உருவப்படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் சொக்கலிங்கம், மலர்மன்னன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வரும் வழக்கறிஞர் ஐயப்பன் 10 மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி அவர்கள் நன்றாக படித்து நாட்டின் உயரிய பதவிக்கு வர வேண்டும் என வாழ்த்தினார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்து 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்களை வாழ்த்து பேசினார். அவர் பேசுகையில், புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காக தனது அலுவலகம் எப்போதும் சேவையாற்றி கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளதாகவும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். GST வரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திரா காந்தி சிலை அருகே GST வரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வணிக வரித்துறை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் ராமஜெயம், துணைத் தலைவர் ராஜு, செயலாளர் நவ்ரோஜ், இணை செயலாளர் ராமநாதன், பொருளாளர் பாலகுமார் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரவிக்குமார், முத்து, ராம்குமார், பாலமுருகன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு மற்றும் இந்திரா காந்தி அரசு மற்றும் கலைக்கல்லூரி சார்பில் மாநில அளவில் நடத்தப்பட்ட கோகோ போட்டியில் வடமங்கலத்தில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதல் பரிசு பெற்று சாதனை புரிந்துள்ளனர்.
புதுச்சேரி அரசு மற்றும் கதிர்காமம் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட கோகோ போட்டியில் வடமங்கலத்தில் இயங்கி வரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வரதன், ரகுநாத் ஆகிய இருவரும் மண்டல அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளனர். மண்டல அளவில் முதல் 2 இடங்களை பிடித்த மண்டல அளவில் முதல் பரிசினை பெற்ற அவர்களை பள்ளியின் முதல்வர் சிவசுப்பிரமணி சால்வை அணிவித்தும் இனிப்பு வழங்கியும் பாராட்டினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.